அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கைத்தொழில் தெரிஞ்சுன்ட்டு. ஆனால் அந்த கைத்தொழிலில் முன்னேறி வாரத்துக்கு பெரிய ஒரு உதவியாயிடுச்சு வந்து முஸ்லீம் மேட். நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கைத்தொழிலில் வெளிக்கு காட்டி நாள் பணம் தேடுறதுக்கு முஸ்லீம் மேட் தான் எனக்கு உதவியாயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஹசன். நான் மாளிகாவத்தையில் பிறந்தவன் வந்து. என் தொழில் வந்து பெயிண்ட் கபட்டோல் அடிக்கிட்டான். நான் 35 வருஷமாக பெயிண்ட் கபட் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். அந்த வேலை செஞ்சு கொண்டிருந்து ஒரு பிரச்சனையின் காரணமாக எனக்கு ஒரு கஷ்டம் வந்து எனக்கு கடையை திறந்து கொள்ள இல்லாமல் போச்சு. நான் கடை போட்டு வச்சுருந்தேன். என் பிரச்சனையை செஞ்சேன். அவர் சொல்லிக்காரன், நான் இப்படி தான் கைத்தொழில்காரன் உண்டு, நான் கைத்தொழில் செய்யக்கூடியவன், எனக்கு ஒரு மெஷின் சாமானும் போல் ஒன்றும் இல்லை. இந்த நிலைமையில நான் ஐக்கிய சுட்டி பெயிண்ட் வேலைக்கு போய்த்து கொண்டிருக்க வந்தேன். ஆனால் எனக்கு இந்த வயசுடமாகி ஏறி இறங்கி அப்படி வேலை செய்யலாம் சரி கஷ்டம். எனக்கு கொஞ்சம் வீசிங்கும் மீக்குது கஷ்டம். இருந்தாலும் ஏன் கைத்தொழிலை நான் செய்யறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்குமெண்டாக்கா பெரிய உதவி என்ற போல தான் எனக்கு 4 மெஷின் தந்தாங்க. இன்றைக்கு நான் கூலி கடை ஒன்று எடுத்து அந்த மெஷின் 2 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா மட்டும் பொறுமதி அந்த மெஷினுக்கு வந்து எனக்கு எடுத்து தந்தாங்க. நான் இன்றைக்கு அவனோட மெஷின் தந்ததுக்கு போகிறோம் இதை வச்சு என்ன செய்யணும்னு ரோசிச்சு என் மகனோட பேசி என் மகன்கிட்டார கொஞ்சம் சல்லி எடுத்து கடையொண்ட கூலிக்கு எடுத்துக்கொண்டேன். எடுத்துட்டு 2 மாதமாவது அன்றாட வாழ்வுக்கு நான் திங்கிறது கஷ்டமாயிருந்து கொண்டு காலத்தில் கூட பெயிண்ட் அடிக்க போனாலும் ஒரு பெயிண்ட் வேலை கிடைச்சா மறு பெயிண்ட் வேலைக்கு நான் ரோசிச்சு கொண்டு இருப்பேன். 1 மாதம் 2 மாதம் 1.5 மாதம், ஒரு கிழமை 2 கிழமை அப்படி இந்த கடையை தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் மேடால செஞ்ச உதவியில் நான் ஒரு குடும்பத்தையே ரன் பண்ணி கொண்டு போகிறவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ். இந்த புள்ளோட செலவு எல்லாம் கடை கூலி வீட்டு கூலி எல்லாம் கொடுத்து செஞ்சு கொண்டு போகிறேன்.